தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை ஐனாவரம் ஆனந்த விநாயகர் தெருவில் குடிநீர், கழிவுநீர் மற்றும் மின் இணைப்பை துண்டித்த மாநகராட்சியை கண்டித்து போராட்டம் நடத்திய பொதுமக்களை காவல்துறையினர் கைது செய்து சமூக நலக்கூடத்தில் அடைத்து வைத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் ரஃபீக், அங்கு ஐனாவரத்தில் பொதுமக்களுக்கு முதலாவதாக ஏன் மின்சாரம், குடிநீர் மற்றும் கழிவுநீர் நீக்கம் போன்ற வசதிகள் துண்டிக்கப்பட்டது? தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் முன்வைக்கும் கோரிக்கை என்ன? போலீசார்கள் அவர்களை தடுப்பதற்கான காரணம் என்ன? விரிவான விவரம். சென்னை ஐனாவரம் ஆனந்த விநாயகர் தெரு பகுதியில் வரும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் 70 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதியில் வசித்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் புறம்போக்கு இடமாக இருக்கக்கூடிய நிலையிலே சமீப காலத்துக்கு முன்பு மாநகராட்சி அதிகாரிகள் மூலமாக அந்த இடத்தை அப்புறப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் உடனே அப்பகுதிவாசி மக்கள் சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரக்கூடிய நிலையிலே அந்த இடத்திற்கு பட்டா வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தன. அந்த வழக்கின் அடிப்படையில் தற்போது வரை வரக்கூடிய சில நாட்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய நிலையிலே தற்போது இருக்கக்கூடிய தீர்ப்பு வழங்கக்கூடிய நிலையிலே சமீபத்தில் திடீரென நேற்று இரவு குடிநீர் வாரியத்திலிருந்து ஊழியர்கள் குடிநீர் இணைப்புகளும் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளும் துண்டித்துள்ளன. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய மின்சார விளக்குகளும் துண்டிப்பை ஏற்படுத்தியுள்ளன. இது குறித்து அப்பகுதிவாசி மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்ட நபர் குடும்பத்தினர் ஒன்று திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்டதன் அடிப்படையில் உடனடியாக தகவல் அறிந்து ஐனாவரம் ஆய்வாளரான வர்கீஸ் என்பவர் உடனே தகவல் தெரிந்து அவர்கள் காவல்துறை குழுவினர் உடனடியாக சம்பவத்திற்கு விரைந்து அப்பகுதி மக்களை அப்புறப்படுத்தி பேச்சுவார்த்தை தொடர்பட்டு பகுதியில் உள்ள பொதுமக்களை அப்புறப்படுத்தி அரசு பேருந்துகளின் மூலமாக சென்னை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சமூகத்தில் அடைத்து வைத்தனர். அந்த அடைத்து வைத்த நிலையில் தற்போது இருக்கக்கூடிய தங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தீர்ப்பு உடனே வரத்துக்கு முன்பாக சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் மூலமாக இந்த செயலில் ஈடுபட்டக்கூடியது கண்டிக்கத்தக்கது என்றும், அது மட்டுமின்றி சமூகத்தில் நேற்று முன்தினம்தான் அமைச்சர் சேகர் பாபு அவரை நேரடியாக சந்தித்து இது போன்ற பிரச்சனைகளை குறித்து தெரிவித்து வந்ததாகவும் அப்பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய அந்த தங்களுடைய வழக்கு அந்த தீர்ப்பு வரக்கூடிய நிலையிலே நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இருக்கக்கூடிய அந்த குடிநீர் வாரியம் மற்றும் இருக்கக்கூடிய கழிவுநீருக்கான இணைப்புகளும் மின்சார இருக்கக்கூடிய இணைப்புகள் உடனடியாக அந்த இடத்துல இணைக்கப்பட வேண்டும் அல்லது இணைக்கப்படவிட்டால் இன்று மாலை மறுபடியும் விடுவிக்கப்பட்டதும் அப்பகுதிவாசி மக்கள் ஒன்று திரண்டு கழிவுநீர் மற்றும் கைவிளக்கு மூலமாக விதிவிலக்கு கையில் ஏந்தியபடி நூதன முறையில் போராட்டம் தொடங்கப் போவதாகவும் தகவல் தெரிவித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஃபீக்.